Taste the Daily. இந்திய தண்டனை சட்டத்தின் 498 ஏ பிரிவை கணவர் அல்லது கணவரின் குடும்பத்தாரை பழிவாங்க பெண்கள் சிலர் பயன்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. உரிய சட்ட மாற்றங்களை கொண்டு வரவும் அரசை வலியுறுத்தியுள்ளது. ஒரு பெண் அவரது கணவர் அல்லது கணவர் குடும்பத்தால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவே இந்திய தண்டனை சட்டம் 498 ஏ. இந்த சட்டத்தின் கீழ் கொடுமைப்படுத்திய கணவர் அல்லது கணவரின் குடும்பத்தாருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுவது அல்லது கடுமையான காயம் பெண்ணின் உயிருக்கோ ஆரோக்கியத்திற்கோ ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எதுவாகவும் இருக்கலாம் என்பதே இந்த சட்டத்தின் உட்பிரிவு ஏ கூறுகிறது. உட்பிரிவு பி சட்டப்பிரிவு மதிப்புமிக்க பொருட்களுக்காக ஒரு பெண்ணை துன்புறுத்தினால் நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யும் சட்டமாகும். இது பெண்களை பாதுகாக்கும் சட்டப்பிரிவாக இருந்தாலும் பல நேரங்களில் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் தவறாக பயன்படுத்தப்படுவது தொடர்வதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. கடந்த வாரம் வழக்கு ஒன்றில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா தலைமையிலான அமர்வு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே அன்றாடம் ஏற்படும் அற்பமான சண்டைகள் பிரிவு 490 ஏயின் கீழ் நடைபெறும் கொடுமையாக இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தது. மேலும் இந்த சட்டம் தவறான வழியில் பயன்படுத்தப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற சிக்கல்களை களைய சட்டப்பிரிவு 498 ஏவை ஜாமீன் பெறும் வழக்காக மாற்ற வேண்டும் என்கிறார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சிவபாலமுருகன். ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி பிரிலிமினரி என்கொயரி பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும், டிஎஸ்பி ரேங்க்கு கீழே யாரும் இருக்கவங்க கன்சர்ன் இல்லாம அவங்கள்ட்ட ரிட்டர்ன் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு என்ன ரீசன் அப்படின்னு பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அந்த ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால அதை காம்பவுண்டபிள் அஃபென்ஸா 320 கீழே சிஆர்பிசி கீழே கொண்டு வந்துட்டா இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. அடுத்து இந்த அஃபென்ஸை கண்டிப்பா ஒரு பெயிலபிள் அஃபென்ஸாவும் மாத்திரணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங் இப்ப பண்ற மாதிரி உமன் செல்ல 3 மாசம் 6 சிட்டிங் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கவங்கள்ட்ட பண்ணி அவங்கள்ட்ட ரிட்டர்ன் ஒப்பீனியன் வாங்கி பண்ணணும். சின்ன சின்ன சண்டைகளுக்கும் எல்லாம் 498 ஏ சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படுவதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வைரவன் தெரிவிக்கிறார். சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனியல் சண்டைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக 498 கேஸை கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே அருணேஷ்குமார் கேஸில் 3,70,000 கேசஸ் ஃபைல் பண்ணப்படுதுன்னா அது 3,20,000க்கு மேலே அக்யூட்டல் ஆயிருது 498 கேஸ். அதாவது இந்த மிஸ்யூஸை தடுக்கிறதுக்கு லெஜிஸ்லேச்சருக்கும் லா கமிஷனுக்கும் அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த இந்த புது ஆக்ட்லையாச்சும் செக்ஷன் 8586 எப்படி சேஞ்ச் பண்ணி எப்படி இதை கட்டைல் பண்ணுறதுன்ட்டு. குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பிரிவு 498 ஏ தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க பாரதிய நியாய சன்ஹிதா 2023 என்ற பெயரில் அமலாக உள்ள புதிய சட்டத்தில் உரிய மாற்றங்களை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வரும்போது அது பெண்களுக்கு பாதகமாகவும் அமைந்துவிடக்கூடாது என்ற குரலும் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். Taste the Daily.